இந்த மாதம் பிப்ரவரி 4ஆம் தேதி சைதை துரைசாமி அவருடைய ஒரே மகன் வெற்றி துரைசாமி அவர் பயணம் பண்ண அந்த கார் ஹிமாச்சல பிரதேசத்துல சட்லஜ் நதி ஆற்றுல விழுந்து மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டிருந்தது. இப்படி இருக்க கடந்த 9 நாட்களா தேடப்பட்டுக்கிட்டு இருந்த அவருடைய உடல் இப்ப சற்று கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹிமாச்சல பிரதேச போலீசார்கள் அவங்க கைப்பற்றிருக்காங்க. அதாவது இந்த மாதம் 4ஆம் தேதி வெற்றி துரைசாமி அவர் எடுக்க போற திரைப்படத்தின் அந்த லொகேஷனை அபாயகரமான லொகேஷன் வேணும் அப்படின்னு அந்த லொகேஷனை பார்க்கறதுக்காக போயிட்டு இருந்த அவருடைய கார் எதிர்பாராத விதமா கட்டுப்பாட்டை இழந்து கின்னூர் அப்படிங்கிற அந்த பகுதியில தலைகீழா விழுந்து சட்லஜ் நதி ஆற்றுல விழுந்திருந்தது. இப்படி இருக்க அந்த காரை ஓட்டிட்டு போன டிரைவரை காப்பாற்ற முடியல. ஆனா வெற்றி அவருடைய நண்பர் கோபிநாத் அவரை காப்பாற்ற முடிஞ்சது. ஆனா வெற்றி அவர் என்ன ஆனாரு அப்படின்னு கடந்த 8-9 நாட்களா வெற்றி அவர் எங்க இருக்காரு அப்படின்னு அவரை தேடுற பணி பயங்கரமா நடந்துகிட்டு இருந்தது. இதுக்கு நடுவுலயே வெற்றி அவருடைய சூட்கேஸ், ஐபோன் இப்படி நிறைய விஷயங்கள் கிடைச்சிருந்தும் வெற்றி அவர் மட்டும் எங்க இருக்காரு அப்படிங்கிறது புரியாத ஒரு புதிராக கடந்த 8-9 நாட்களா இருந்தது. இப்படி இருக்க வெற்றி அவருடைய உடல் குறிப்பிட்ட அந்த சட்லஜ் நதி ஆற்றுல ரொம்ப ஆழமான அபாயகரமான பகுதி இருக்கு. அந்த அபாயகரமான ஆழமான பகுதியில இன்னைக்கு கூடுதலான ஆட்களோட தேடுதல் வேட்டையில ஹிமாச்சல பிரதேச போலீசார்கள் ஈடுபட்டிருந்தாங்க. ஸோ இறுதியா அந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா அந்த ஆழமான பகுதியில வெற்றி அவர்களுடைய உடல் சிக்கிக்கிட்டு அங்க இருந்திருக்கு. இப்படி இருக்க மிகப்பெரிய ஒரு கயிற்றின் மூலம் வெற்றி அவர்களுடைய உடல்ல அந்த ஆழமான பகுதியில இருந்து இன்னைக்கு ஹிமாச்சல பிரதேச போலீசார்கள் எடுத்திருக்காங்க. இப்படி இருக்க தன்னுடைய மகனுடைய உடல் கிடைக்காம இருக்குது. அதனால அவர் நிச்சயமா அவருக்கு எதுவும் ஆயிருக்காது இருப்பாரு அப்படின்னு ஒரு துளி நம்பிக்கையோட இருந்த சைதை துரைசாமி, அதே போல அவருடைய குடும்பத்தார்கள் இவங்க எல்லாருக்குமே இப்ப சைதை துரைசாமி மகன் வெற்றி அவர் இப்ப சடலமா மீட்கப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்கு உரிய விஷயமாக இருக்கு.